இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. விஷயம் வேற மாதிரி போயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. நிக்கத்தோட நிக்கா முடிஞ்சதும் சோயாவை நான் உங்ககிட்டயே திருப்பி அனுப்பிடுவேன். என்ன யோசிக்கிறீங்கன்னா? ஐயா, நான் சோயாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ விஷயம் இவ்வளவு பெருசாகும் நினைச்சு கூட பார்க்கல. அந்த நிக்கா பத்திரத்துல நீங்க கையெழுத்து போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த நிக்காவோட சின்ன பேப்பர் எங்க 2 பேரையும் எப்படி பிரிச்சிடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. இந்த பிரிவு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அண்ணா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். சோயாவும் நீங்களும் எப்பவும் சேர்ந்துதான் இருப்பீங்க. எதுவுமே மாறலண்ணா, எதுவுமே மாறல. சோயா எப்பவுமே உங்களுக்கு தான் நான் சொந்தம், உங்களுக்கு மட்டும்தான். இந்த நிக்கா, இந்த கையெழுத்து, இது எல்லாமே சத்தியமா ஒரு போய் தான். எங்க 2 பேருக்கும் நடந்த அந்த நிக்கா, இட் வாஸ் an accident. அது வெறும் ஒரு விபத்து. நிக்கா பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலைனா வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப நாம செய்ற இந்த தியாகங்கள் எல்லாமே நிக்கத்துக்காக தான். நான் மட்டும் அந்த நிக்கா பத்திரத்துல கையெழுத்து போடாம இருந்திருந்தேன்னா நிக்கத்தோட நிலைமை என்ன இருக்குன்னு அந்த அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும்னா. கொஞ்ச நேரம் தனியா விட்டதும் அவ கையை அறுத்துக்கிட்டானா. We have to take her to the hospital immediately அண்ணா. ஆனா எங்களுக்கு அப்ப டைம் இல்லை. ஏன்னா அப்ப வெளியில கமிட்டி ஆளுங்க இருந்தாங்க. அந்த ஹசினா அபி, அவங்க சிஸ்டர் எல்லாரும் இருந்தாங்க. எப்ப கையெழுத்து போடுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா. ஆனா இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஹசினா அபி நிக்கத் ஃபாரனோட நிக்கா நிச்சயமா நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க நிக்கா நடந்த உடனே, அவங்க நிக்கா நடந்த அன்னைக்கு இந்த பிரச்சனை, இந்த டிராமா எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிருவோம். இதெல்லாம் இந்த உலகத்துக்காக மட்டும்தான். நிக்கத்தோட நிக்கா முடிஞ்சதும் இதெல்லாம் சரியா போயிடும்னா. பிளீஸ், உங்க ஜோயாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சது நான் தானே. நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தானே. அப்ப அதை சரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு தானே. ஐ ப்ராமிஸ் யூ. உங்க காதல் மேல நம்பிக்கை வைங்கண்ணா. அதோட என் மேலையும் தான். உங்களுடைய தாயான் மேல நம்பிக்கை வைங்கண்ணா, ப்ளீஸ். சரி, நான் கிளம்புறேன்னா. எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேண்ணா. அயான், மிஸ் ஃபார்கி, அவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க. ஜோயா, தேங்க்யூ. இன்னைக்கு உன்னாலையும் அண்ணாவாலையும் தான் நிக்கத்தோட நிக்கா திரும்பவும் நடக்க போகுது. அண்ணாவும் நீயும் சேர்ந்து அவ சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க. I really don't know how to thank you, Zoya. Thank you so much. நான் எதுக்காக இங்க வந்தேனோ அது முடிஞ்சு போச்சு. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது.
நாளைக்கே என்ன கூட்டிட்டு போக சொல்லி மிஸ்டர் கான் கிட்ட நான் சொல்ல போறேன். இல்ல 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 சோயா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சோயா, ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த வாழ்க்கையை நடிச்சுதான் ஆகணும் சோயா, ப்ளீஸ். நிக்கத்துக்காக இன்னும் கொஞ்சம் வாரம் தான். அவன் நிக்கா முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். நீ என்ன சொன்ன? கொஞ்சம் வார்த்தைக்கு ஆயான், கொஞ்ச நாளைக்கு தானே சொன்ன. ஆமா கொஞ்ச நாளைக்கு தான், வேற ஒண்ணுல. இதெல்லாம் நிக்கத்தோட நிக்கா நடக்கிற வரைக்கும் தான் சோயா, ப்ளீஸ். நிக்கத்தோட நிக்கா கண்டிப்பா நடக்கும் ஆயான், அதுல எந்த பிரச்சனையும் வராது, ட்ரஸ்ட் மீ. நாம காசி மோல்வி எல்லாரும் முன்னாடி தானே நிக்கா பத்திரத்துல சைன் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் நிம்மதி ஆயிடுச்சு, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. என்னால இந்த டிராமா பெண்மே கண்டினியூ பண்ண முடியாது. நிக்கத்தோட நிக்கா வரைக்கும் உனக்கு எப்ப என் உதவி தேவைப்பட்டாலும் நீ என்ன கூப்பிடு, நான் கண்டிப்பா வருவேன். ஆனா என்னால மிஸ்டர் கானை இப்படி விட்டுட்டு இங்க இருக்க முடியாது. நான் இப்பவே மிஸ்டர் கானுக்கு போன் பண்ணி என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்றேன். நான் அண்ணன் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கணும்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். என்னது? நஜ்மா, இந்த நேரத்துல நீ நீ இன்னும்... அண்ணா, நீங்க இங்க இல்ல. உங்களை பார்க்காம நான் எப்படி போவேன்? என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் சேர்ந்துதான் நிக்கா நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா ஆனா இப்படி எல்லாம் அண்ணா, என்னால இன்னும் இதை நம்ப முடியல. நம்ம சோயா இங்க இல்லைங்கிறத. அண்ணா, திரும்ப வந்துருவா டொமேட்டோ. டோன்ட் வரி, ட்ரஸ்ட் மீ. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவளை விட்டு நிரந்தரமா புரிஞ்சிருவேன். ஆனா அண்ணா, இன்னைக்கு உங்களுக்கு நிக்கா நடந்திருக்கணும். ஆனா அவளை இன்னைக்கு எனக்கு நிக்கா நடந்திருந்தா உன்னோட மாப்பிள்ளையை யார் பாத்துக்கிறது? நீ கவலைப்படாத, என்னோட நிக்கா கண்டிப்பா நடக்கும் நஜ்மா. நஜ்மா, வாமா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இப்ப சந்தோஷமா உன்னோட வீட்டுக்கு போகணும். போய் உன்னோட புது வாழ்க்கை ஆரம்பி. இன்னைக்கு நீ உன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. இன்ஷா அல்லாஹ் அந்த வீட்டுல உனக்கு நிறைய அன்பும் பாசமும் கிடைக்கட்டும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன். எங்களை பத்தி கவலைப்படாத, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். இம்ரான், எங்க வீட்டு சந்தோஷத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம். ப்ளீஸ் அவளை கவனமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். கிளம்பு நஜ்மா, நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு.
ஜோயா, உன் வேதனை எனக்கு புரியுது. நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணது கண்டிப்பா பெரிய தப்பு தான். இது என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஆனா என்ன நம்பு, நானும் என் அண்ணாவும் சேர்ந்து நிச்சயமா அதை சரி பண்ணிடுவோம். நீங்க எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க? எப்படி? உங்களால எதையும் சரி பண்ண முடியாது. உன்னாலேயும் எதுவும் முடியாது, உன் அண்ணனாலேயும் எதுவும் முடியாது. ஏன்னா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டீங்க. இதை விட வேற என்ன பண்ண முடியும்? நீ என்கிட்ட அப்ப என்ன சொன்ன? ஜோயா ஏதோ தப்பா நடந்துருச்சு, இட் வாஸ் an accident, கூடிய சீக்கிரமே இதை சரி பண்ணிடுவேன்னு சொன்ன. ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னால இன்னைக்கு 3 பேரோட வாழ்க்கை அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. நான் சரி பண்ணிடுவேன், சரி பண்ணிடுவேன். எப்படி சரி பண்ணுவ? எப்படி சரி பண்ணுவாயா? உனக்கு வேணா நிக்கா ஒரு விளையாட்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் நிக்கா மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க காப்பாத்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த உறவை மனசார ஏத்துக்கிட்டு நிறைவேற்றணும். என்னோட மனசுல ஒரே ஒரு பேர் தான் எழுதிருக்கு, அசர் அஹமத் கான். நான் எந்த நிக்கா பத்திரத்துல கையெழுத்து போட்டேனோ அதுல உன்னோட பேர் எழுதி இருந்தது. என்னோட எல்லா சந்தோஷமும், என்னோட எல்லா ஆசையும் அந்த நிக்கா பத்திரத்து மேல நீங்க 2 பேரும் போட்டு மிதிச்சிட்டீங்க. எல்லாம் உங்களால தான் நடந்தது. இப்ப என்னடா நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்ற? உங்க 2 பேரால எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்க 2 பேரால நான் நிக்காங்கிற பேர்ல ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீயோ இல்ல உன்னோட அந்த அண்ணனோ ஒரு தடவை என்கிட்ட வந்து கேட்டீங்களா, ஜோயா நீ இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு? கேட்கலையே. உன்னோட அண்ணா என்ன அப்படி வலிகட ஆக்கிட்டு போயிட்டாரு. இப்ப நீ எதை சரி பண்ணுவ? ஒருத்தர் தியாகம் பண்ண சொன்னாரா, இன்னொருத்தர் கொடுத்துட்டாரா? ஆனா யாரும் வந்து என்கிட்ட கேட்கலையே, ஜோயா உனக்கு இதுல விருப்பமா இல்லையானா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையை பலிகட ஆக்கிட்டீங்க ஐயா. இனிமே உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஜோயா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நான் செஞ்ச தப்பாலதான் இவ்வளவு பிரச்சனையாச்சு. ஆனா நான் எங்கேருந்து ஓடி போகலையே. உங்க மனசையெல்லாம் உடைச்சிட்டு நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா என்ன? என் மனசு உடைஞ்சு போயிடுச்சு. உன்ன மாதிரியே ஒருத்திக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல ஜோயா. அதுக்காக என் வாழ்க்கை முழுக்க நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் போல இருக்கு. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நடந்ததுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஆனா அதுக்காக அண்ணனை குறை சொல்லாத ப்ளீஸ். அண்ணா இது எல்லாத்தையும் எனக்காகவும் நிக்கத்தோட வாழ்க்கைக்காகவும் தான் செஞ்சாரு. ஏன் தப்புதான். தெரிஞ்சோ தெரியாமையோ உங்க 2 பேரும் நான் பிரிச்சுட்டேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் ஜோயா. ஒரு நாள் நிச்சயம் உங்க 2 பேரையும் நான் ஒன்னா சேர்த்து வைப்பேன். அது நடக்கணும்னா நீ எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும் ப்ளீஸ். கொஞ்சம் டைம் ப்ளீஸ். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் போய் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீ சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட.
இது டூப்ளிகேட் பூ தான். நஸ்மா, இது கூட இம்ரான் அடம்பிடிச்சதால தான் நான் இந்த ரூமையே அலங்காரம் பண்ணேன். அட என்ன பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத செலவு. பூ உண்மையா இருந்தானே போலியா இருந்தானே அதுல என்ன பெருசா இருக்கு? ஆனா என்னன்னா உண்மையான பூ 2 நாள்ல காஞ்சு போயிடும். ஆனா இந்த பூ ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லையா? அப்புறம் நம்ம ஃபரானோட நிக்காவுக்கு இது யூஸ் ஆகும் இல்லையா? சொல்லு, இது லாபமா தானே இருக்கும். இந்த பெட்டியில என்ன இருக்குமா? இதுல நகை இருக்கு. நகை இருக்கா? அட, நகைய வச்சுக்கிட்டு தான் நீ அங்க இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்கியா? என்ன லட்சுமா, இத நீ எங்கேயாவது மறந்து வச்சுட்டீனா? இந்த காலத்துல வீட்ல வேலை செய்யறவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல? வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடும், புரியுதா? இத நான் வச்சுக்கிறேன். அம்மாடி, இந்த நகை உன்னோடதுதான். எப்ப வேணும்னாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்க. நான் இத பாதுகாப்பா வச்சுக்கிறேன். நான் அதை பத்திரமா வச்சுட்டு வந்துடுறேன். இருங்க, அதெல்லாம் என்னோட திங்ஸ். எங்க எடுத்துட்டு போறீங்க? இருங்க. அட அப்துல், கவனமா எடுத்துட்டு போ. இதையும் பார்த்து எடுத்துட்டு போமா. பார்த்து ஜாக்கிரதை. எங்க? அங்கதான் அங்கதான். இங்க பாருமா, இன்னும் வேற எந்த சாமானும் இல்லையே. இல்லம்மா, எல்லாத்தையும் வச்சுட்டேன். அப்படியா? சரி, அப்ப நீ கிளம்பு கிளம்பு சீக்கிரமா. அத்தை, என்னம்மா? அதெல்லாம் என்னோட திங்ஸ். எல்லாம் உன்னோடதாமா. நான் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கேன். நஸ்மா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளு, நான் எடுத்து தரேன். எல்லாம் உன்னோடதுதான். நஜ்மா, அப்புறம் உன்னோட நகையும் நிக்கா ட்ரெஸ்ஸையும் என்கிட்ட கொடுத்து வச்சிரு. நான் இது எல்லாத்தையும் பூட்டி வச்சிடுறேன். நேரத்தோட ஏதாவது செஞ்சிருந்தா இப்ப இந்த மாதிரி ஆயே இருக்காது. பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. இங்க பாருங்க, இந்த கொண்டாட்டத்துல எல்லாம் எந்த லாபமுமே கிடையாது. நம்மால நம்ம பொண்ணுக்கு எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அவங்க நம்ம பொண்ணோட உரிமையை பறிச்சுட்டாங்க. ஆனா நம்மால எதுவுமே பண்ண முடியல. குறைஞ்சபட்சம் காஜி கிட்ட போய் பேசியிருந்தா ஏதாவது ஒரு வழி நிச்சயமா கிடைச்சிருக்கும். இப்ப நீ என்ன நினைக்கிற? நான் எதுவுமே பண்ணலன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிக்கா பத்திரத்தோட தலாக் பத்திரத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டேன். அந்த விஷயம் தெரியாமலேயே ஜோயாவும் அயானும் அதுல கையெழுத்தும் போட்டிருக்காங்க. இத பார். அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அல்லாவுக்கு தான் கோடி நன்றி சொல்லணும். நல்ல வேலை இத பண்ணீங்க. உண்மையாவே நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. நம்மால குறைஞ்சபட்சம் அந்த பிடிவாதக்காரிகிட்ட இருந்து யா அல்லாஹ், இது நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ என்னாச்சு உனக்கு? என்னங்க, இந்த விவாகரத்து பத்திரத்துல 3 வாரத்துக்கு பதிலா 3 மாசம்ல எழுதி இருக்கு. அது எப்படி நடந்திருக்கும்? கொடு அத. நான் தான் காஜி சார் கிட்ட சொன்னேன். நடந்த குழப்பத்துல நான் தான் அவசரப்பட்டு தப்பா எழுதிட்டேன்.
அப்படின்னா இனிமே என்ன பண்றது? இன்னும் 3 மாசத்துக்கு எதுவும் பண்ண முடியாதா? அல்லா, அப்படின்னா என் பொண்ணோட நிலைமை? தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கப்போ? நீ இதுக்காக சந்தோஷம் தான் படணும். 3 வாரங்கிறது 3 மாசத்துல அது நடக்க போகுது. எப்படி பார்த்தாலும் இந்த 3 மாசத்துல அப்படி என்ன ஆயிட போகுது? உங்களுக்கு என்னங்க தெரியும் 3 மாசத்துல என்னெல்லாம் நடக்கும்னு? அவ உங்களோட பொண்ணு தானே உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, இல்ல அந்த பொண்ணு ஜோயாவுக்கு நீங்க தான் அவ அப்பான்னு தெரிய வந்துச்சுன்னா, அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும்.